ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு. அடுப்பு பற்ற வச்சாச்சு, வடை சட்டி எடுத்து வச்சாச்சு. தேவையான பொருட்கள் தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 4 பூண்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள். காஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வாசம் போகிற வரல நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிடுங்க. இப்போ வந்து தக்காளி இதில் கொட்டிடலாம். தக்காளி கொட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விடுங்க. இப்போ தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா மையிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா இது மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன குண்டால வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.